கல்யாணத்தப்பவே எதிர்பாராம எங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை நடந்துருச்சு. அதுவும் இதுக்கு முழுக்க முழுக்க நான் தான் சார் காரணம். அந்த குற்ற உணர்ச்சியில இருந்து என்னால இப்ப வரைக்கும் வெளியே வர முடியாம இருக்கிறப்ப இன்னமும் சண்மதிக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையில அவளை கட்டாயப்படுத்தி இருக்க வச்சு அவளை இன்னமும் கஷ்டப்படுத்த நான் விரும்பல. எனக்கு இதுல வருத்தம் இருந்தா கூட அவளோட முடிவுக்கு மரியாதை கொடுத்து அதுக்கு சம்மதிச்சுதான் நான் டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணேன். நாங்க 2 பேருமே மியூச்சுவலா தான் டிவோர்ஸ் கேட்டு வந்திருக்கோம். சண்மதி எதிர்பார்க்கிற மாதிரி நீங்க எங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டா அது போதும் சார். நானும் என் கரியர்ல டைவர்ஸ் கேட்டு வந்த எத்தனையோ கப்பல்ஸை பார்த்திருக்கேன். வர்றவங்க எல்லாரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் மாத்தி மாத்தி குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இந்த சிச்சுவேஷன்லயும் நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்களோட ஃபீலிங்ஸை மதிச்சு நடக்கிறீங்க. பொதுவாகவே நீதிமன்றத்தோட நோக்கம் விவாகரத்து கேட்டு வர்றவங்கள பிரிக்கிறது கிடையாது. திருமண வாழ்க்கை எவ்வளவு முக்கியன்றத புரிய வச்சு முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைய சால்வ் பண்ணி அவங்கள சேர்த்து வைக்கிறது தான் எங்களுடைய முதல் கடமை. இங்க பாருங்க சண்மதி, ஆஸ் an அட்வொகேட்டா உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. மத்த டைவர்ஸ் கேஸ் மாதிரி இல்லாம உங்க கேஸ் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இத்தனை நாள் நீங்க ஒன்னா சேர்ந்து வாழ்ந்ததுல உங்களை அவர் பிசிக்கலா ஆம் பண்ணவோ கொடுமைப்படுத்தவோ இல்ல, தகாத வார்த்தைகளால திட்டினதோ அப்படி எந்த விதமான ஒரு பிரச்சனையும் உங்களுக்குள்ள இல்ல. சொல்ல போனா என்கிட்ட கவுன்சிலிங்காக வர்ற எந்த புருஷன் பொண்டாட்டியும் இப்படி பக்கத்துல உட்கார்றத கூட விரும்ப மாட்டாங்க. ஆனா நீங்க 2 பேரும் உங்களுக்குள்ள எந்த தர்ம சங்கடமோ வருத்தமோ இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்துல தானே உட்கார்ந்துருக்கீங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் என்ன முடிவு பண்ணிருக்கேன்னா, இன்னும் 1 வருஷத்துக்கு நீங்க 2 பேரும் ஒன்னாதான் சேர்ந்து வாழணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு விவாகரத்து கொடுக்கலாமா வேணாமான்றத பத்தி நான் முடிவு பண்ணுவேன். சார் இன்னும் 1 வருஷம் தான் சார். என்ன சார் சொல்றீங்க? என்னால இவர் கூட வாழ முடியலன்னு தானே டிவோர்ஸ் கேட்டு வந்திருக்கேன். என்ன போய் இன்னும் 1 இயருக்கு இந்த பாருமா சண்மதி, கோர்ட்டோட ப்ரொசீடிங்ஸ் என்ன, ஒரு டைவர்ஸ் கேஸ்னா அதோட ப்ரொசீஜர் என்னங்கிறதுலாம் ஒரு அட்வொகேட்டா உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நான் நினைக்கிறேன். நீங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லிக்காம பிரிஞ்சு வாழணுங்கிற நோக்கத்தோட மட்டும்தான் வந்திருக்கீங்க. மற்றபடி நீங்க ஏன் ஒன்னா சேர்ந்து வாழக்கூடாதுங்கிறதுக்கு வேற எந்த நியாயமான காரணமும் இல்ல. ஆனா இப்படி ஒரு சூழ்நிலையில நீங்க கேட்டீங்கிறதுக்காக உடனே டைவர்ஸ் கொடுத்தா அது முறையா இருக்காதுமா. நீங்க 2 பேரும் இன்னும் 1 வருஷத்துக்கு ஒன்னா ஒரே வீட்டுல வாழ்ந்து பாருங்க. அதுக்கப்புறமும் உங்களுக்குள்ள ஒத்து வரலன்னா அப்ப வந்து கேளுங்க. அப்போ உங்களுக்கு விவாகரத்து வாங்கி கொடுக்குறேன். சார் அதான் நான் இப்பவே எல்லாமே தெளிவா சொல்லிட்டேனே சார். அப்புறம் இதுக்கு என்ன 1 இயர் வெயிட் பண்ணணும்? இத பாருங்க, இப்போ நீங்க எடுத்திருக்கிற முடிவு ஏதோ அவசரத்துல எடுத்த முடிவு மாதிரி தெரியுது. உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்ச கொஞ்ச நாள் தான் ஆகுது. இந்த கொஞ்ச நாள்லயே எப்படி அவர் உங்களுக்கு ஏத்தவர் இல்லைங்கிற முடிவுக்கு உங்களால வர முடியும்? அதான் இன்னும் 1 வருஷம் உங்களை அவரோட சேர்ந்து வாழ சொல்றேன். அதுக்கப்புறமா நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு நான் சம்மதிப்பேன். அது வரைக்கும் உங்க டைவர்ஸ் கேஸ
நான் போஸ்ட்போன் பண்ணி வைக்கிறேன். சார் நான் என்ன சொல்றேன்னா சார் எனக்கு என்னங்க சண்மதி, என்னாச்சுமா? என்னப்பா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா இல்லையா? எல்லாம் என்னோட முடிஞ்சிரும் தான் நினைச்சேன். ஆனா நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணுமா ஆயிடுச்சு. என்ன சண்மதி சொல்ற? என்னாச்சு? எங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதான்றத இன்னும் 1 வருஷம் கழிச்சு தான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டாங்க. அது வரைக்கும் நாங்க 2 பேரும் ஒண்ணா ஒரே வீட்டுல சேர்ந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமும் எங்களுக்கு சேர்ந்து வாழ விருப்பம்லனா அப்ப வேணா நீங்க டிவோர்ஸ் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அதனால சண்மதி இன்னும் 1 வருஷத்துக்கு நம்ம கூட நம்ம வீட்டில் தான் பார்க்க போறோம். நாங்க சொன்னப்ப நீ கேட்கல. இப்ப பாரு, அவங்களே அதுதான் சொல்லிருக்காங்க. இனிமேலாவது எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்துக்கும் சண்மதி. ஏன்பா, அந்த கவுன்சிலிங் ஆபீசர் உங்களுக்கு தெரிஞ்சவர் தானே? ஆமாமா. அப்போ நீங்க நிதானமா அவர்கிட்ட பேசி இந்த 1 இயர் அவர் கூட இல்லாம ஒரு 6 மாசமாவோ இல்ல 4 மாசமாவது குறைக்க முடியுமான்னு கொஞ்சம் கேக்குறீங்களா? மாப்பிள்ள, நான் கும்பிட்ட தெய்வம்லாம் என்னை கைவிடல. மாப்பிள்ள, எந்த காரணத்தை கொண்டும் சண்மதி உங்க வீட்டை விட்டு வந்துடக்கூடாது. அவ உங்க வீட்டுல இருக்கிற இந்த 1 வருஷத்துலயாவது அவ மனசு மாறுதான்னு பாப்போம். சம்மந்தி, அப்போ நாங்க சண்மதியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறோம். சரிங்க சம்மந்தி. கார்த்திக், போலாமா? போலாம்ப்பா. வரமாம்மா. வரேங்க. வாங்க. வரமா? வரேங்க. வாங்க. மங்க, நீ போய் சண்மதி அவங்களோட வழி அனுப்பி வச்சுட்டு வா. நான் அவர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். சரிங்க, நான் போய் அனுப்பிட்டு வரேன். அனுப்பி வச்சுட்டு வா. சார். சார் வாங்க, உட்காருங்க. ரொம்ப நன்றி சார். என்ன சார், எனக்கு போய் நன்றிலாம் சொல்லிக்கிட்டு, உங்க பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீங்க என்கிட்ட ஒரு உதவி கேட்கும்போது அதை நான் பண்ண மாட்டேனா? அதுவும் ராஜேஸ்வரி மேடம் வீட்டுக்கு மருமகளா இருந்துகிட்டு அங்க வாழ பிடிக்காம உங்க பொண்ணு விவாகரத்து கேட்டது எனக்கே அதிர்ச்சியா தான் இருந்தது. அப்படி ஒரு குடும்பத்துல நீங்களா சம்பந்தி ஆவறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். உண்மையிலேயே உங்க பொண்ணுக்கு நீங்க ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கீங்க. ஆனா உங்க பொண்ணுக்கு தான் அது புரியல. அதான் நீங்க சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் அவங்க வீட்டுல இருந்தா அங்க இருக்கிற எல்லாரையும் புரிஞ்சுக்குவாங்கன்றதுக்காக உங்க மகளையும் மருமகனையும் இன்னும் 1 வருஷத்துக்கு அந்த வீட்டுல சேர்ந்து வாழ சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இந்த 1 வருஷத்துக்குள்ள அவங்க ஒருத்தர் புரிஞ்சுக்குவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க எதுக்கும் கவலைப்படாம சந்தோஷமா போயிட்டு வாங்க.
ரொம்ப நன்றி சார். நான் வரேன். வாங்க. நான் சொன்னேன்ல. சரி, ஓகே. ஹலோ. கார்த்திக் சண்மதிக்கு கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்கன்னா, கார்த்திக்கும் சண்மதியும் இன்னும் 1 வருஷத்துக்கு சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்றீங்க? ஆமா ராஜி. மனசு உடைஞ்சு போய் வந்த இடத்துல இப்படி ஒரு நல்ல விஷயம் நடக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ராஜி. இப்போ சண்மதியும் கூட்டிட்டு தான் நான் வரேன். மத்ததெல்லாம் நான் நேர்ல வந்து சொல்றேன். ரொம்ப சந்தோஷங்க. வாங்க. மா, டைவர்ஸ் கேட்டு கார்த்திக்கும் சண்மதியும் கோர்ட்டுக்கு போனதுக்கு இந்நேரம் முடிஞ்சிருக்காது? பின்ன இந்நேரம் எல்லாம் மொத்தமா முடிஞ்சிருக்கும். அந்த நம்பிக்கையில தானே நம்ம ஸ்வீட் எடுத்து கொண்டாடிட்டு இருக்கோம். ஆர்த்தி, இத்தனை நாளும் அவங்க இந்த ஊர் உலகத்துக்காகவாவது எல்லாரையும் ஏமாத்தி புருஷன் பொண்டாட்டியே நடிச்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இனிமே அதுவும் கிடையாது, மொத்தமும் முடிஞ்சு போயிருக்கும். நீ சாப்பிடுற எடுத்து. மா, அவங்க வந்துட்டாங்க போல. எல்லாம் நல்லபடியா முடிச்சிட்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். மாமா வா வா, மொத்த குடும்பமும் ஃபீல் பண்றத பார்த்து நம்ம ரசிக்கலாம். என் பொண்ணுங்கறத தப்பாம நிரூபிக்கிற. வா வா வா, எந்தடி முதல்ல. கை விட்டு போலாம் வா. சண்மதி, என்னம்மா யோசிக்கிற? உள்ள போ. இவளை மொத்தமா தலைமுழுகிட்டு வருவாங்கன்னு பார்த்தா திரும்பவும் கூட்டிட்டு வராங்க. இந்த வீட்ல இருக்க மாட்டேன்னு போனவ எதுக்கு திரும்பி வந்திருக்கான்னு தானே எல்லாரும் யோசிக்கிறீங்க. நானும் உன்னை இங்க ஆசைப்பட்டு வரல. இன்னைக்கு ஹியரிங் முடிஞ்சு கவுன்சிலிங் போனப்போ அவங்க சொன்னதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். நான் நினைச்ச மாதிரி எனக்கு டைவர்ஸ் கிடைக்கணும்னா அதுக்கு 1 இயர் நான் கார்த்திகோட சேர்ந்து வாழணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் ஒரு 1 இயர் இங்க தான் இருக்க போறேன். கண்டிப்பா 1 இயருக்கு அப்புறம் டைவர்ஸ் கிடைக்கும். அது வரைக்கும் இங்க இருக்கிற எல்லாரும் எனக்கு ஒத்துழைக்கணும்னு நினைக்கிறேன். நான் ஒன்னும் இங்க இருக்கிறவங்க கிட்ட உறவு கொண்டாடியும் இல்ல இந்த வீட்ல உரிமை எடுத்துக்கிட்டும் இருக்க போறது கிடையாது. என்னோட பிரைவசி என்னங்கிறது நீங்க எல்லாரும் புரிஞ்சு நடந்துக்கிட்டா எனக்கு அதுவே போதும். நீ இந்த வீட்டுக்கு திரும்பி வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வானதி கூட எனக்கு இருக்கிறதுக்கு எனக்கு 2 வருஷம் தான் கொடுத்து வச்சது. அதே மாதிரி இப்ப உன் கூட இருக்க போறதுக்கான கேடு இந்த 1 வருஷம் தான் போல இருக்கு. இத்தனை நாள் நீ இந்த வீட்டுல இருந்த வரைக்கும் எப்படி எல்லாரும் உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன் மனசு கோணாம நடந்துக்கிட்டாங்களோ அதே மாதிரியே இனிமேலும் நடந்துக்குவோம். சொல்ல போனா இதுவும் உன் வீடு மாதிரி தானே சண்மதி.
சட்டப்படி இந்த விஷயத்துல ஒரு முடிவு எடுக்கிற வரைக்கும் நீ தாராளமா இருக்கலாம். யாராலையும் உனக்கு எந்த தொந்தரவும் வராது. தேங்க்ஸ் ராஜிமா. அப்புறம் இன்னொரு விஷயம். எனக்கு இங்க தனி ரூம் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி தரீங்களா? நான் தான் உன்கிட்ட உன் விருப்பம் போல இருக்கலான்னு சொல்லிட்டேனே. கண்டிப்பா உன் ஆசைப்படி உனக்கு ஒரு தனி ரூம் அரேஞ்ச் பண்ணி தரேம்மா. எப்படி ராஜிமா என்ன புரிஞ்சு நடந்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி இங்க இருக்கிற எல்லாரும் என்ன புரிஞ்சு நடந்துக்கோங்க ப்ளீஸ். ராஜி, அதான் நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன் மருமக திரும்ப வந்துட்டால. இங்க பாருமா, இனி யாரு நினைச்சாலும் இன்னும் ஒரு வருஷத்துக்கு அவளை எங்கேயுமே கூட்டிட்டு போக முடியாது. தைரியமா இரு ராஜி. மாப்பிள, மாமா, இப்பதான் மாப்பிள மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. விவாகரத்து கேட்டு கோர்ட்டு வரைக்கும் போன சண்மதி இப்ப திரும்பவும் நம்ம வீட்டுக்கு வந்து உங்க கூட சேர்ந்து இருக்க போறாங்கிறது அந்த கடவுள் உங்களுக்கு கொடுத்த இன்னொரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை நீங்க தான் நல்லபடியா பயன்படுத்திக்கணும். தங்கச்சிம்மா சொன்ன மாதிரி வானதி கூட உங்களால 2 வருஷம் தான் வாழ முடிஞ்சது. ஆனா சண்மதி கூட நீங்க ஆயுசுக்கும் சந்தோஷமா வாழணும்னு நாங்க ஆசைப்படுறோம் மாப்ள. இன்னைக்கு இருக்கிற நிலைமை நாளைக்கு எப்படி வேணாலும் மாறலாம். கோர்ட்டு உத்தரவை மதிச்சு இந்த வீட்டுக்கு வந்த சண்மதி அவளாவே மனசு மாறி காலம் பூரா இங்கே இருந்துறன்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா இதெல்லாம் நடக்கணும்னா அதுக்கு நீங்க மனசு வச்சாதான் முடியும். அவ இங்க இருக்க போற இந்த ஒரு வருஷத்துல எப்படியாவது நீங்க அவ மனசுல இடம் பிடிச்சிருக்க மாப்ள. சண்மதிக்கு உங்க மேல பெரிய நம்பிக்கையும் அளவு கடந்த அன்பு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நாம எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை. என்ன சொல்றீங்க மாப்ள? உண்மைதான் மாமா. எப்ப சண்மதி திரும்ப நம்ம வீட்டுக்கு வந்தாலும் அப்பவே எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. என்னதான் அவன் நம்மளை விட்டு விலகி போக நினைச்சாலும் விதி நம்மள ஒண்ணா ஒரே இடத்துல தான் இருக்க வைக்கிறேன். இது வரைக்கும் நடந்த தப்பெல்லாம் இனி சரி செய்யணும். நீங்க சொன்ன மாதிரி கடவுளா பார்த்ததா இப்படி ஒரு சான்ஸை கொடுத்திருக்காரு. கண்டிப்பா இதை நான் மிஸ் பண்ண மாட்டேன் மாமா. சண்மதிக்கு என் மேல இருக்க கோபம் குறையறதுக்கும் என்னை புரிஞ்சுக்கிறதுக்கும் என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் நான் செய்வேன். இந்த ஒரு வருஷத்துக்குள்ள நம்ம நினைச்ச மாதிரி ஒரு நல்லது நடக்கும். நீங்க நம்பிக்கையோட இருங்க மாமா. மாப்ள, அருண் பா, எப்படியோ போன வேலை நல்லபடியா முடிஞ்சது. ஆமாங்க. பா, எங்க நீங்க மட்டும் சண்மதியை காணோம்? அவளை நாங்க வீட்டுக்கு கூட்டு வர முடியாதுடா. ஏன்? அவ ஒரு வருஷம் அவங்க மாமியார் வீட்டுல தான் இருக்கணும்னு கவுன்சிலிங்ல முடிவாயிடுச்சுடா. என்னப்பா சொல்றீங்க? அங்க இருக்க பிடிக்கலன்னு தானே டிவோர்ஸ்க்கே அப்ளை பண்ணா? டேய், அதுக்கெல்லாம் நிறைய ப்ரொசீஜர் இருக்கு, நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குடா. ப்ரொசீஜர் ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கட்டும் மாமா. வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்ற பொண்ண ஒரு வருஷம் மாமியார் வீட்லயே இருக்கணும்னு சொல்றது என்ன ஃபார்மாலிட்டிஸ் மாமா? அவ அங்க இருக்கிறதுல உனக்கு என்ன கஷ்டம் பவானி? மா, அங்கே இருக்கணும்னா கோர்ட்டுக்கே போயிருக்க வேணாமே. என்னடா இது? அவ அங்க இருக்கணும்னு கவுன்சிலிங்லயே சொன்னது உங்களுக்கு பிடிக்காத மாதிரி பேசுறீங்க? பா,
உங்களுக்கு இதுல சம்மதமாப்பா? எனக்கு சம்மதம், நிறைய சந்தோஷம்டா. எப்படியும் கடவுளை பார்த்து ஒரு நல்ல வழி அவளுக்கு காட்டிட்டாரு. என்னத்த நல்ல வழி? அவங்க இருக்கிறது அவளுக்கு சந்தோஷமாவும் இருக்காது, பாதுகாப்பாவும் இருக்காது. இந்த பாருமா, நாங்க அப்படி நினைக்கல. மாமா, நீங்க அந்த பணக்கார வீட்டுக்கு சண்மதி அனுப்புனா சந்தோஷமா இருப்பான்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா சண்மதி அப்படி இல்ல. இங்க பாரு பவானி, வாழ்க்கைங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு. சில கணவன் மனைவிங்களுக்குள்ள கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்ல அந்த புரிதல் வந்துரும். சில பேருக்கு அது கொஞ்சம் நாள் ஆகும், அவ்வளவுதான். அது வழக்கமா நடக்கிற கல்யாணத்துல சண்மதிக்கு நடந்தது ஏமாத்து கல்யாணம், நம்பிக்கை துரோகம், அயோக்கியத்தனம். டேய், நீ என்ன வேணாலும் சொல்லுடா, அந்த குடும்பம் நல்ல குடும்பம், அவ்வளவுதான். அப்புறம் ஏன் சண்மதி அந்த வீடு வேணான்னு சொல்றா? சொல்லுங்க மாமா.